எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஜோதி சங்கர். நான் கோஷிப் பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணி நான் பேச வந்திருக்கேன். ஸோ எனக்கு 3 to 4 years வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கஸ்டமர்ஸும் ரேண்டமாக கேட்குற ஒரே ஒரு கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவங்களோட ஹவுஸ் ஷிஃப்டிங் இல்லைன்னா ஆஃபீஸ் ஷிஃப்டிங். மெயினாக வந்து கொஸ்டின்ஸ் நிறைய எங்கேருந்து வருது பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஷிஃப்டிங்கில் தான். இப்போ வந்து எந்தெந்த ஜாமானை நாங்கள் எடுத்து வைக்கணும், எத்தனை பேர் வேலைக்கு வருவாங்க, ஸோ நாங்கள் எது நாங்கள் ப்ரிகாஷனாக நாங்கள் முன்னாடியே பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நிறைய விதமான கொஸ்டின்ஸ் வந்து ரேண்டமாக கேட்டுக்கிட்டாங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து ஆல்ரெடி நாங்கள் டேரெக்டாகவே நாங்கள் என்னதான் சால்வ் பண்ணியிருந்தாலும் நாங்களே வந்து இந்த கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஒரு 5 tips மணிக்கு வந்து எல்லா கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஈஸியாக தெரிஞ்சுக்கிற மணிக்கு நாங்கள் சொல்லலாம். 5 tipsல வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக எல்லா வீட்லேயும் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து கிச்சன் ஐட்டம் தான் மெயினாக வந்து கேட்பாங்க. கிச்சன் ஐட்டம்லாம் நீங்கள் எப்படி பேக் பண்ணுவீங்க, இந்த மாதிரி நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா கஸ்டமர்ஸையும் நாங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கிச்சன் ஐட்டம்ஸ் வந்து மேஜரான ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸோட மில்க் பவுடர், மெடிசன்ஸு. ஸோ நாளைக்கு ஷிஃப்டிங் டேட் அன்னைக்கு எந்தெந்த ஐட்டம் வந்து அவங்களுக்கு முக்கியமாக தேவைப்படுதோ அதை மட்டும் நீங்கள் வந்து பேக் பண்ணால் போதும், அதை மட்டும் நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டா போதும். ரிமைனிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அஸ் அ பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் நாங்கள் கோஷிப்ட்ல இருந்து வர எங்கள் டீம் மெம்பர்ஸே வந்து எல்லாமே வந்து வெசல்ஸ்ல இருந்து மசாலா ஐட்டம்ஸ்ல இருந்து லாஃப்ல இருக்கிற ஐட்டம்ஸ் வந்து எல்லாமே வந்து தனித்தனி பாக்ஸஸ்ல வந்து போட்டு உங்களுக்கு வந்து எல்லாமே உங்களுக்கு நீட்டா பேக் பண்ணி கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பெரிய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸஸ் தான். எல்லா வீட்லயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பீரோல 2 பீரோ 3 பீரோ இருக்கும். அந்த ட்ரெஸ் எல்லாம் நீங்க எப்படி பேக் பண்ணுவீங்க, எல்லாமே அயன் பண்ணதா இருக்கும், எல்லாமே நியூ ட்ரெஸ்ஸஸ் தான் இருக்கும். அதெல்லாம் எப்படி பேக் பண்ணி நீங்க கலையாம கொண்டு வருவீங்க, நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து நாங்க என்னன்னா எங்களோட சஜஷன் வந்து என்னன்னா அவங்களோட மேஜரான ஐட்டம்ஸ் இன்னைக்கு ஷிஃப்டிங் டேட்டு நாளைக்கு பண்றோம்னா ஸோ அன்னைக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ் மட்டும் அவங்க வந்து எடுத்து வச்சுக்கிட்டா போதும். ரிமைனிங்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நாங்களே காட்டன் பாக்ஸஸ் கொண்டு வருவோம். அந்த காட்டன் பாக்ஸஸ்ல வந்து அவங்க பீரோல எப்படி இருக்கோ அலமாரையில எப்படி இருக்கோ அதே மாதிரிக்கு எடுத்து அப்படியே அவங்களுக்கு பேக் பண்ணி கொடுத்துருவோம் நீட்டா. ஸோ அதுலேயே பாக்ஸஸ்லயே மேலேயே மென்ஷன் பண்ணிடுவோம். இந்த பீரோல இருந்து எடுக்கிறோம்னா பீரோ 1, அது மாதிரி 2வது பீரோல இருந்து எடுக்கிறோம்னா 2வது பீரோன்னு சொல்லி நாங்க மென்ஷன் பண்ணிடுவோம். ஸோ ட்ரெஸ்ஸஸ் பொறுத்த வரைக்கும் எதுவுமே வந்து கலையாம அப்படியே நீட்டா தான் பேக் பண்ணி வரும். நீங்க அதை பத்தி நீங்க எந்த இதுவும் ஒரி பண்ண தேவையில்லை. தேர்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மேஜரான ஐட்டம் வந்து எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு. எல்லாரும் கேட்கறது வந்து என்னன்னா நீங்க ஃபேனை ரிமூவ் பண்ணிடுவீங்களா, இல்ல இந்த வாட்டர் ஹீட்டர் ரிமூவ் பண்ணிடுவீங்களா, ஏசி ரிமூவ் பண்ணி கொடுத்துருவீங்களா, ஃப்ரிட்ஜு கழட்டிடுவீங்களா, வாஷிங் மிஷின் கழட்டிடுவீங்களா. ஸோ நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அஸ் அ கஸ்டமரா நீங்க என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் டே 1 day பிஃபோர், நாளைக்கு ஷிஃப்டிங் பண்றோம்னா ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த ஃப்ரிட்ஜை வந்து ஆஃப் பண்ணிடணும். அப்புறம் எலக்ட்ரிக்கல் ஒர்க்கை வந்து அவ்வளோவா யூஸ் பண்றதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்புறம் ஏசி மட்டும் நீங்க வந்து அன்இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஏன்னா நாங்கள் ஆன் த டேல வந்து ஏசி அன்இன்ஸ்டால் பண்ணி பேக் பண்றது எங்களுக்கும் டைம் டிலே ஆகும், உங்களுக்கும் வந்து டைம் டிலே ஆகும். அதர் திங் பார்த்தீங்கன்னா எல்லா எலக்ட்ரிக்கல் ஐட்டம் ஃபேனு, டியூப்லைட்டு, வாட்டர் ஹீட்டர், வாட்டர் பியூரிஃபையர், டிஷ்ஷு, ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து அன்இன்ஸ்டால் வந்து எங்கள் டீம் மெம்பர்ஸே அவங்களுக்கு ஈஸியாக பண்ணி கொடுத்துருவோம். பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து மோஸ்ட்லி கேட்பாங்க, எல்லாமே நாங்கள் ஃபர்ஸ்ட் எல்லாமே பேக் பண்ணிடுவோம். சில வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ஹெட்ஃபோன் எங்க இருக்கு, சார்ஜர் எங்க இருக்கு, ஸோ அந்த ப்ளூடூத் எங்க வச்சிங்க, ஸோ அந்த மாதிரி நிறைய வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ இங்கே வர டீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எது எங்க இருக்கு அப்படிலாம் அவங்க வந்து இந்த ஐட்டம் அந்த ஐட்டம் எல்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்க பேக்கிங்ல இறங்கிட்டாங்கன்னா ஒன்ஸ் எல்லாமே வந்து நீட்டா பேக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அஸ் அ கஸ்டமர் சைட்ல இருந்து உங்க சைட்ல இருந்து ஏடிஎம் கார்ட்ஸு, ஹெட்ஃபோன்ஸு, மொபைல் கேஜெட்ஸு, ஸோ மேஜரான ரொம்ப காஸ்ட்லியான ஐட்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அஸ் யுவர் கஸ்டமர் சைட்ல இருந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அதை உங்க சைட்ல இருந்து நீங்க பேக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா எங்களுக்கு யூஸ்ஃபுல்.